Next problem பாருங்க. The angle of elevation of the top of a building from a foot of the tower is 30 degree. இப்போ கொஷினில் பார்த்தோன்னே என்ன தெரியுது, ஃபஸ்ட் லைன்லேயே ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு டவர் இருக்குதுன்னு தெரியுது. அப்போது பில்டிங் வரைஞ்சிக்கலாம், ஃபஸ்ட்டு பில்டிங்கு, அப்புறம் ஒரு டவர் வரைஞ்சிக்கலாம். The angle of elevation of the top of the building from the foot of the tower. From the foot of the tower, top of the building ஓட angle of elevation 30 degree. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. Next, then the angle of elevation of the top of the tower from the foot of the building is 60 degree. அப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இஃப் த டவர் இஸ் 50 மீட்டர் ஹை, அதாவது டவரோட ஹைட் 50 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பில்டிங்னு கேட்குறாங்க. இப்போ பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக டவரோட ஹைட் வந்து பில்டிங்கோட ஹைட்டை விட அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைடு வேணும். அதுதான் வந்து நம்மளோட பில்டிங்கோட ஹைட்டு. அப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிள் எடுத்து சால்வ் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு எய்தர் ஹைபாட்டன்யூஸ் சைடு தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி அட்ஜசன்ட் சைடு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா கூட இந்த ஆங்கிளை வச்சு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஆனால் நம்மளுக்கு ஹைபாட்டன்யூஸ் சைடும் தெரியாது, இந்த சைடும் தெரியாது இல்லையா? 50/√3 நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன், முன்னாடியே தெரியாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட் சைடும் இந்த ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட் சைடும் ஈக்குவல். அப்போது இந்த ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிச்சி அதை இந்த ட்ரையாங்கிளில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஆப்போசிட் சைடு கிடச்சிடும். அப்போது இந்த ட்ரையாங்கிள் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தெரியும் 50 மீட்டர், ஆங்கிள் தெரியும். ஸோ அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டு tan 60 is equal to opposite by adjacent. That is opposite எவ்வளோ 50 by adjacent எவ்வளோ AB. இது சால்வ் பண்ணோன்னா tan 60 ஓட வேல்யூ ஃப்ரம் த டேபிள் √3. ஸோ √3 is equal to 50 by AB. ஸோ AB is equal to 50 by √3 meters. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 50 by √3 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி. இதை வச்சு நம்ம இந்த ஆப்போசிட் சைடை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ABD. அதில் tan 30 டிகிரி, இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் எவ்வளோ 30 டிகிரி. ஸோ tan 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 50 by √3. tan 30 வந்து ஃப்ரம் த டேபிள் 1/√3ன்னு தெரியும். ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு BD by 50 by √3. 50/√3 இங்கே போச்சுன்னா 50/√3 into √3 ஆயிரும். ஸோ 50/3ன்னு ஆன்சர் கிடைச்சோம். ஸோ த ஹைட் ஆஃப் த பில்டிங் இஸ் 50/3 meters. √3 into √3 எவ்வளோ 3. 50/3 meters. என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ட்ரையாங்கிள் எடுத்து அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அட்ஜசண்ட்டை இந்த ட்ரையாங்கிளில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree, and from the same point, the angle of elevation of the top of the pedestal is 45 degree. அதாவது என்னென்னா, a statue 1.6 meter tall, ஒரு statue அதோட ஹைட் வந்து 1.6 meter tall. It stands on the top of a pedestal. pedestalனு என்னென்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க, பீடம்னு சொல்லுவோம் தமிழில். ஒரு ஸ்டாண்டு. இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் அந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு மேலே 1.6 மீட்டர் உள்ள பெடஸ்டல் வரைஞ்சாச்சு. ஓகேவா? இப்போது ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் 60 டிகிரி. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு from the same point, the angle of elevation of the top of the pedestal is 45 degree. இதே பாயிண்ட்லேருந்து பெடஸ்டலோட டாப்பை பார்த்தோம்னா அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரி. அப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இதில் பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா? ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதில் இந்த unknown value of the height of the pedestal xன்னு வச்சுக்கலாம். இந்த adjacent சைடை yன்னு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? tan theta. ஸோ tan இந்த பெரிய ட்ரையாங்கிள் தான் இப்போ சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ tan 60 degree is equal to 1.6 plus x. ஏன்னா இதோட ஹோல் ஹைட் எவ்வளோ? இது 1.6, இது x. அப்போ ஹோல் வந்து 1.6 plus x divided by இது ஆப்போசிட், இது adjacent இல்லையா? ஸோ adjacent எவ்வளோ? இதில் y. y தான் எடுத்திருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். tan 60 √3. ஸோ √3 is equal to 1.6 plus x by y. ஸோ y is equal to 1.6 plus x by √3. இப்போ இதை எப்படியே வச்சுருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த சின்ன ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து tan 45 degree is equal to opposite by adjacent. opposite என்ன? x. adjacent எவ்வளோ? y. tan 45 degree ஓட வேல்யூ என்னென்னா from the table it is equal to 1. ஸோ x by y is equal to 1 அப்படின்னு என்ன அர்த்தம்? y is equal to x அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா tan 45 டிகிரியோட வேல்யூ 1. எந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் சரி 45 டிகிரின்னு வந்துருச்சுனாவே அதோட ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். y is equal to x தான். இந்த y is equal to xன்னு சொல்லி இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த ஸ்டெப் தேவையே இல்லை. y is equal to xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். √3x is equal to 1.6 plus x. அப்போ எக்ஸை காமன் எடுத்து √3x minus x is equal to 1.6. எக்ஸை காமன் எடுத்துக்கிட்டோன்னா √3 minus 1 is equal to 1.6. So x is equal to 1.6 divided by √3 minus 1. இப்போ இதை √3 ஓட வேல்யூ 1.732. அப்போ 1.6 divided by 1.732 minus 1 is equal to 1.6 divided by 0.732. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும். அதுதான் வந்து நம்மளோட x. The x is the height of the pedestal. So height of the pedestal is இது அப்படியே வச்சுக்கலாம். 1.6 by √3 minus 1 meters. Next problem பாருங்க. From the top of a 7 meter high building. அப்போ ஒரு 7 meter high building வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ 7 meter high building வரைஞ்சாச்சு. From the top of a 7 meter high building, the angle of elevation of the top of a cable tower is 60 degree. அப்படின்னா என்ன மீனிங்க? இதுக்கு பக்கத்தில் ஒரு கேபிள் டவர் இருக்கு. இதோட டாப்ல இருந்து from the top of a 7 meter high building, the angle of elevation of the top of the cable tower அப்படின்னா இது கேபிள் டவர், இது பில்டிங். இதோட டாப்ல இருந்து இதை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா என்ன மீனிங்? இதை விட இது ஹைட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ தான் இதோட மேலே இருந்து இது அண்ணாந்து பார்க்குறோன்னா இதோட ஹைட் கண்டிப்பாக இதை விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி அப்படின்னா இங்கே ஒரு லைன் வரைஞ்சி அப்போ தான் 60 டிகிரி மார்க் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபூட் இஸ் 45 டிகிரின்னு என்ன மீனிங்னா இதோட ஃபூட்டை இங்கிருந்து இதோட ஃபூட்டை பார்த்தோன்னா அதாவது இந்த லைன் இது வந்து 45 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இப்படி தானே சொல்லுவோம், ஒரு லைன் வரைஞ்சி அந்த லைன்லேருந்து கீழே 45 டிகிரி வரையணும். இப்போ இது 45 டிகிரிங்கிறதுனால கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? 45 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? நவ் டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த டவர். இந்த டவரோட ஹைட்டை கேட்குறாங்க, இந்த ஹோல் டவரோட ஹைட்டை கேட்குறாங்க. இப்போ இது 7 மீட்டர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்? இதுவும் 7 மீட்டராக தான் இருக்கும். அப்போ நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சி இந்த 7 மீட்டர் கூட ஆட் பண்ணால் போதும் இல்லையா? இப்போ இதை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த அட்ஜசன்ட் சைடு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த அட்ஜசன்ட் சைடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடும் ஈக்குவல். அப்போ இந்த சைடை கண்டுபிடிச்சா அதே தான் இந்த சைடு, இதை வச்சு இந்த ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சிடலாம்.
அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு 45 டிகிரி இருக்குன்னா ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ பாருங்கள், இது 45 டிகிரி. இப்போ நம்ம இது நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஏ, பி, சி, டி, இ நேம்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஏபிசி ட்ரையாங்கிளில் tan 45 is equal to இது 7 by AB. So 1 is equal to 7 by AB, which gives AB is equal to 7 meters. அப்போ இது வந்து எவ்வளோ? 7 meters. இப்போ இது 7 metersனா CD also 7 meters இல்லையா? Because AB is equal to CD. இப்போ CDயும் 7 meters தான். இப்போ CDEங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் CDE எடுத்துக்கிறோம். இதுவும் 7 meters. அப்போது திருப்பி நம்ம tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த ட்ரையாங்கிள் எடுத்து சால்வ் பண்ணும்போது இந்த ஆங்கிள் தான் எடுத்துக்கணும். ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இது என்னது? ED இல்லையா? ED ஆப்போசிட் சைடு வந்து ED டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து CD. இப்போ tan 60யோட வேல்யூ என்ன? tan 60யோட வேல்யூ என்ன? √3 இஸ் ஈக்குவல் டு ED பை CDயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 7 இல்லையா? ஸோ ED இஸ் ஈக்குவல் டு 7√3 meters. இந்த 7 இங்கே போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். ஸோ ED இஸ் ஈக்குவல் டு 7√3 meters நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ED வந்து 7√3, DB வந்து 7. இந்த ரெண்டை ஆட் பண்ணால் அந்த ஹைட் ஆஃப் த கேபிள் டவர் கிடச்சிடும். ஸோ 7√3 + 7 இஸ் ஈக்குவல் டு 7 காமன் எடுத்துட்டோம்னா √3 + 1 meters. ஸோ த ஹைட் ஆஃப் த கேபிள் டவர் இஸ் என்னது? ஹைட் ஆஃப் cable tower is 7√3 + 1 meters. Next problem பாருங்க. As observed from the top of a 75 meter high lighthouse. ஒரு lighthouse இருக்கு. அதோட height வந்து 75 meter. From the sea level, the angles of sea level னா இங்க இருக்கு. ஓகேவா? The angles of depression of two ships are 30 degree and 45 degree. If one ship is exactly behind the other on same side of the lighthouse, அதாவது இப்போ லைட் ஹவுஸ் இங்கே இருக்குன்னா ஷிப் இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் இல்லையா? ஆனால் கொடுத்துருக்கிற கண்டிஷனில் வந்து ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கு. நம்ம இந்த சைடுன்னு எடுத்துக்கலாம். ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குது. அப்போ ஒரு ஷிப் இங்கேயும் ஒரு ஷிப் இங்கேயும் இருக்குன்னு நினச்சிக்கலாம். If one ship is exactly behind the other on the same side, find the distance between the two ships. அப்போ இதோட angle of elevations கொடுத்துருக்காங்க. 30 degree and 45 degree கொடுத்துருக்காங்க. இதில் எது 30 டிகிரியாக இருக்கும், எது 45 டிகிரியாக இருக்கும்? எப்பவுமே தூரமாக இருக்கிறது, ஆப்ஜெக்ட்லேருந்து தூரமாக இருக்கிறதோட ஆங்கிள் கம்மியாக இருக்கும் இல்லையா? அதனால் இதை 30 டிகிரினும் இதை 45 டிகிரினும் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவை சிபி தான் வேணும். சிபி எப்படி கிடைக்கும்? ஏபியிலிருந்து ஏபி மைனஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு சிபி இல்லையா? நீங்கள் என்ன நம்பர் இங்கே என்ன வேரியபிள்ஸ் வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஏபிசிடி அதில் நீங்கள் கொடுக்கறதுலேருந்து செக் பண்ணிக்கோங்க. ஏபியிலேருந்து ஏசியை சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு சிபி கிடச்சிடும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு ஏபியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? பாருங்கள், இந்த ரெட்டில் மார்க் பண்ணுறேன். இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள். இப்போ இதில் இந்த ஏபி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு 30 டிகிரி தெரியும், ஆப்போசிட் சைடும் தெரியும். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கலாம். இதில்
tan 30 degree is equal to AD by AB. So 1 by root 3 is equal to 75 by AB. So AB is equal to 75 root 3 meters. இதோட total distance எவ்வளோ 75 root 3 meters. Next இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். எது ACD. இதில் இது ஜஸ்ட் பார்த்தாலே சொல்லிடலாம். ஏன் இந்த ட்ரையாங்கிளில் இது 45 டிகிரி, அதனால் இது 75னா இது எவ்வளோ ஏசி எவ்வளோ அதுவும் 75 தான். இதனால் நம்ம போடலாம். ஸ்டெப் மார்க்ஸ் இருக்குது. tan 45 ஈக்குவல் டு ஆப்போசிட் AD by AC. 1 is equal to AD by 75 by AC. So AC is equal to 75. இப்போ நம்மளுக்கு AB தெரிஞ்சிருச்சு, AC தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். CB தான் நம்மளுக்கு வேணும். CB is equal to AB minus AC. That is 75 root 3 minus 75. 75 common எடுத்தீங்கன்னா root 3 minus 1 meters. So the distance between the ships is ships is 75 into root 3 minus 1 meter. Next problem பாருங்க. A straight highway leads to the foot of a tower. இப்போ diagram வரையலாம். ஒரு straight highway இருக்குது. It leads to the foot of the tower. ஒரு டவருக்கு கீழே போய் அந்த highway முடியுது. The observer, a man standing at the top of the tower, இங்கே இருக்குது tower, observes a car at an angle of depression 30 degree. இப்போ கார் இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரியில் பார்க்குறாரு இங்கிருந்து. ஸோ இந்த ஆங்கிள் 30 டிகிரி which is approaching the foot of the tower with a uniform speed. இந்த கார் இங்கிருந்து இந்த பக்கமாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இந்த கார் வந்து இந்த சைடு வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு யூனிஃபார்ம் ஸ்பீடில். 6 seconds later the angle of depression of the car is found to be 60 degree. ஏன்னா பக்கமாக போயிடுச்சு, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது இல்லையா? அப்போ இந்த கார் இங்கே வந்ததுக்கப்புறமா மேலிருந்து அந்த மனுஷன் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, எமேன், அப்போது இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக மாறிடுச்சு. Find the time taken by the car to reach the foot of the tower from this point. அப்போ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு? 6 seconds எடுத்திருக்கு. இப்போ find the time taken by the car to reach out the foot of the tower from this point. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இந்த ஆங்கிள் 60 டிகிரினா இந்த லைனில் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? அப்போ இதுவும் 60 டிகிரி, இது 30 டிகிரினா இது 30 டிகிரி. இங்கிருந்து இங்கே 6 செகண்ட்ஸ் ஆகிருக்குன்னா இங்கிருந்து இங்கே எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த கார் இங்கிருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு 6 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கிருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துக்குவோம். இப்போ ஏபி வந்து 6x, பிசி வந்து y, இந்த டிசி வந்து ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம், பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். ஏசிடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஹெச் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும் இல்லையா? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்ன? ஹெச். அட்ஜசன்ட் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏன்னா ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். ஸோ tan 30 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ tan 30யோட வேல்யூ என்ன? 1 by root 3. 1 by root 3 is equal to h by x plus y, which in turn h is equal to x plus y by root 3. இது வந்து ஒரு ஈக்குவேஷன்.
நெக்ஸ்ட்டு இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். அதாவது பிசிடி ட்ரையாங்கிளில் tan 60 degree is equal to h by y மட்டும்தான் இல்லையா? இந்த ட்ரையாங்கிளில் h by y மட்டும்தான். ஸோ tan 60 ஓட வேல்யூ என்ன? √3 is equal to h by y. ஸோ h is equal to √3 into y. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து என்ன தெரியுது? ரெண்டுமே h தான். அப்போ x plus y by √3 is equal to √3y அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ண போகிறோம் இப்போ நாம. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x plus y by √3 is equal to √3yன்னு கிடைக்கும். அப்போ x plus y is equal to √3y into √3 இது இங்கே போயிடும். ஸோ √3 into √3 என்ன? 3y. So x plus y is equal to 3y. So x is equal to 3y minus y, which is equal to x is equal to 2y. இப்போ இந்த ரிலேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அதாவது x is equal to 2 into y. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸில் பாதி இல்லையா? அதர்வைஸ் y is equal to x by 2ன்னு எடுத்துக்கலாம். x is equal to 2y or y is equal to x by 2. அப்போ எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸுக்கு 6 செகண்ட்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதில் பாதி இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகிருக்கும்? 3 செகண்ட்ஸ் தான் இருக்கும் இல்லையா? இந்த ரிலேஷன் படி y is equal to x by 2. அப்போ எக்ஸ் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு 6 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. அந்த கார் யூனிஃபார்ம் ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. யூனிஃபார்ம் ஸ்பீட்னு என்ன நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ என்ன படிச்சிருப்பீங்க? அதோட ஸ்பீடு வந்து சேஞ்சே ஆகாது யூனிஃபார்ம் ஸ்பீடில் இல்லையா? அப்போது எக்ஸ் 6 செகண்ட்ஸில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னா ஒய்ங்கிறது வந்து இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸில் பாதி. டயக்ராமில் பெருசாக போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸில் இது வந்து பாதி தான் இருக்குது. ஸோ அப்போது இதில் பாதி டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு அதில் பாதி டைம் தான் ஆகும். ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு 6 செகண்ட்ஸ் ஆச்சுன்னா ஒய் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு 3 செகண்ட்ஸ் ஆகுங்கிறது தான் ஆன்சர். இப்போது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் சால்வ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுலேயுமே. இப்போ நீங்கள் வந்து உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸில் இருக்கிற ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. யாருமே டவுட் கேட்குறதில்ல, இது வரைக்கும் யாருமே டவுட் கேட்குறதில்ல. கேளுங்க, நான் ஒர்க் ஷீட் தர்றேன், அதையும் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேஸ் நல்லா பண்ணுங்கள்.